மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிறீங்க. நான் ஒரு 5ஓ 10ஓ இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா அந்த ரூ. 5வோ 10வோ நான் இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்கீமை பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து 100% வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். நீங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐபில போடு, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு, ஸ்டாக் வாங்கு, உனக்கு அப்படியே அமௌண்ட் வந்து பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கீம். இதுல நீங்க மாசம் மாசம் ஒரு ஒரு அமௌண்ட் கட்டு வந்தாவே போதும். மோர் தென் எனஃப். நீங்க ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பீரியடுக்கு மேல நீங்க பார்க்கலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்னலாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா, எப்போதும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த டாபிக்கும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ரெடியா இருக்கோங்க. நம்ம பார்க்க போற டாபிக் பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்டால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்தியால ஒரு சிட்டிசனா இருந்தாவே போதும். உங்கள்கிட்ட பேசிக்கா இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் இருந்தாவே இந்த அமௌண்ட் இந்த ஸ்கீம்ல உங்க அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஜென்ரலா சொன்னோம்னா, இந்தியன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் பிசினஸ் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல ஒரு சைல்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, சைல்டா ரொம்ப சைல்டு கிடையாது, பிலோ 3 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ் கிடையாது, ஒரு சைல்டு பேர்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனா அதுக்கு ஒரு நாமினேஷன் இருப்பாங்க. அது வந்து 18 இயர்ஸ் கிராஸ் ஆனவங்க தான் இருப்பாங்க. ஸோ எனி ஒன் கேன் இன்வெஸ்ட் இன் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ரொம்ப சிம்பிள்ங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் எங்க நம்ம ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க்ல ஓபன் பண்ணலாம். போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க ஓபன் பண்ணோம்னா, போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு நார்மலா நீங்க போயிட்டு ஃபார்ம் கேட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்க ஓபன் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பேங்க்ல போயிட்டு நீங்க இந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டை ஓபன் பண்ணலாம். உங்க பேங்க்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணுங்க. பிபிஎஃப் ஸ்கீம் இங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்ல போய் என்கொயரி பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐல இருக்கு, எஸ்டிஎஃப்சில இருக்கு, ஐசிஐசில இருக்கு, இது மாதிரி ஒரு சில டாப் பேங்க்ஸ்ல இருக்கு. பட் மத்த பேங்க்லாம் இருக்கா என்னன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மா தெரியல. மத்த பேங்க்லாம் நீங்க விசாரிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கால்குலேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து நீங்க 1 இயருக்கு 1,50,000 மேக்ஸிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, லாக்கிங் பீரியட் வந்து எப்போதுமே 15 இயர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 22 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஃபார் 15 இயர்ஸ். மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு வரும்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 ல இருந்து 42 லேக் கிட்ட வரும். ஸோ இதுல ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மினிமம் 500ல இருந்து மேக்ஸிமம் வந்து 1,50,000 வரைக்கும் ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருக்காங்க. லாக்கிங் பீரியட்னா இந்த பீரியட் வரைக்கும் கன்ஃபார்மா இருந்தாகணும், அந்த அமௌண்ட் இந்த ஸ்கீம் கீழே இருந்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் ஏற்கனவே சொன்னது 500, மேக்ஸிமம் 1,50,000. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல, இல்ல ஒரு இடத்துல வந்து சேலரி எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுவோம். நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன். யாரெல்லாம் ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணி ஆகணும். இந்த ஸ்கீம் கீழே நீங்க போடுற அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்க இன்கம் டாக்ஸ் எக்ஸெப்ஷன்ல காட்டலாம். எதுல காட்டலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 80C கீழே காட்டலாம், விச் இஸ் ஆல்வேஸ் எ டாக்ஸ் பெனிஃபிட் பார்ட். புரியுதா? சோ நீங்க இந்த ஸ்கீம்ல போடுறீங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் நான் சொல்றேன். ஒன்னு வந்து ஒரு இயருக்கு மினிமம் 500 rupees. உங்களுக்கு இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு, உங்க கையில சுத்தமா காசு இல்லை அப்படின்னு சொல்ற டைம்ல ஒரு வருஷத்துக்கு 500 rupees கண்டிப்பா போட முடியும். 500 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க, விச் இஸ் மோர் தென் எனஃப். ஒன்னு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒர்க் பண்றீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட். இன்னொன்னு, நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 100% கேரண்டியான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா டபுள் தி அமௌண்டா உங்களுக்கு கிடைக்குது. சரி, இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம கால்குலேஷன் நீங்க கத்துக்கணும்னா இந்த பிபிஎஃப் கால்குலேஷன் அதையும் சிம்பிளா எப்பொழுதும் புரியுற மாதிரி உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போலாம். இப்ப கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 இயருக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போட போறீங்க. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7%. அப்ப ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் போடுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து 7,000 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 1 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்ல 1,07,000 இப்ப மாறிடும். இப்ப அப்படியே செகண்ட் இயர் போறீங்க. செகண்ட் இயர் போகும்போது ரிமைனிங் ஒரு 1 lakh அமௌண்ட் ஆட் பண்றீங்க. ரிமைனிங் ஒரு 1 lakh அமௌண்ட் ஆட் பண்ணும்போது 1,07,000 rupees ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சேர்த்து ஆட் ஆகும். ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுதுல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 1,07,000 கிடைச்சிருக்கு. செகண்ட் இயர்ல ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா போட்டீங்க. அப்ப 2,07,000 rupees வந்துருது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7%. அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அப்ப டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2,07,000 rupees இருக்கு. அதுக்கு அதாவது அந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து அதுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 14,490 rupees வரும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏற்கனவே இருந்த 1,07,000, அதுக்கப்புறம் இந்த வருஷம் போட்ட 1 lakh. ஸோ இந்த 3 அமௌண்ட்டும் சேர்த்து 2வது வருஷம் முடியமாச்ச உங்களுக்கு 2,21,490 rupees வந்துடும். சரி, தேர்ட் இயர் போறீங்க. தேர்ட் இயர் போகும்போது இன்னொரு 1 lakh எக்ஸ்ட்ரா போறீங்க. அப்ப ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் வந்த அமௌண்ட் செகண்ட் இயர்ல அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் which is 2,21,490 rupees பிளஸ் ஒரு 1 lakh போடுறீங்க. சேர்த்தா 3,21,490 rupees வருது. இதுல 7% இன்ட்ரெஸ்ட், அகைன் 7% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 3,21,490 into 7% இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா 22,504 rupees வரும். ஸோ டோட்டலா இந்த 22,504 rupees பிளஸ் 2,21,000 இதெல்லாம் சேர்த்து தேர்ட் இயர்ல இருக்க மச்சா 3,43,994 rupees இருக்கும். ஸோ இதுல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் போறீங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்து ஒரு பல்கான அமௌண்டா 1 இயர்க்கு உங்கள்கிட்ட இருக்கு. திருப்பி செகண்ட் இயர்ல ஒரு அமௌண்ட் போட்டீங்க, அந்த அமௌண்ட் ஆட் ஆகி அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்க்கும் ஆட் ஆகி டோட்டலா ஒரு அமௌண்ட் வருது. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வர அமௌண்ட்டுக்கும் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்டா பே பண்ணாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வர இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டா சேர்ந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஸ்கீம், கரெக்டா சொன்னான்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால இன்னொரு தடவை சொல்றேன். பிரின்சிபல் அமௌண்ட் போடுறீங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது, பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேருது. இது எல்லாமே சேர்த்து ஒரு டோட்டல் அமௌண்டா போகுது. அந்த டோட்டல் அமௌண்ட்டை செகண்ட் இயர் போக வச்சா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பிளஸ் டோட்டல் அமௌண்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட்டையும் பல்கா உங்கள்கிட்ட தராங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. என் கால்குலேஷன்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதுல வந்து பார்ஷியலா இப்போ ஒரு எமர்ஜென்சி வருது, நீங்க பார்ஷியலா அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா 7 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்ஷியலா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுலயே வந்து லோன் எடுக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து நீங்க லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் பிபிஎஃப் நல்ல ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம். கண்ட இடத்துல போயிட்டு அதை சொல்லுவாங்க பங்கு சந்தை இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா, பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒருத்தவங்களோட நாலேஜ் பொறுத்து. பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் ஸ்கீம், நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம ஒரு 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 5 ரூபா சம்பாதிக்கிறவங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறவங்க, ஒரு 1000, 2000, 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்கீம் இது. ஸோ இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி பாருங்க. இது ஜஸ்ட் ஃபார் தி எஜுகேஷன் பர்பஸ் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், பை பாய்.